கரெக்டாக நடுநிசி டைமில் இந்த மாதிரி வாடைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமும் இருக்குது. வசனம் வரும்போது பொதுவாக வீட்டில் கண்ணியமாக இருந்துக்கணும். இல்லற உறவுகளுக்கும் சுவாமிக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்காக கணவன் மனைவி சேர்க்கைங்கிறது தவறில்லை, அது இயற்கை. பட் அதே சமயத்தில் வீட்டுக்கு விளக்கான நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு அறிஞர், வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருக்கிறார், அந்த பெண் ருதுவான இடத்துல இருந்து ஒரு 50 அடி சுற்றளவுக்கு அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகும். அப்போ அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு சீர்கேடு உண்டாகி, சீர்கேடுங்கிற சப்ஜெக்டை உடல்நல குறைவுன்னு அர்த்தம். அப்போ அந்த கிருமிகள் உள்ளே போகும்போது சுவாசத்தில் போகும்போது அதன் மூலமாக வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தைகளுக்கு உடல்நல குறை ஏற்படும் என்கிறது. இதை நம்ம சொன்னாலும் பரவாயில்ல, மூட நம்பிக்கைன்றாங்க. ஒரு ஆங்கிலேய வைத்தியர், ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கார். ஒரு புத்தகத்தில் அவருடைய விவரங்களை பார்த்தேன். ஒரு ஆங்கிலேய மருத்துவர் சொல்லியிருக்கிறார், இதனால் குழந்தைகளுக்கு உடல்நலச்சரி ஏற்படும். ஆகவே அவர்களை அந்த 7 தினங்கள் தனியாக வைப்பது உசிதம்னு அவங்களே எழுதியிருக்காங்க. ஓகே, அதுக்காகத்தான் நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறது. அந்த மாதிரி குலதெய்வம் வாட வரும்போது நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணி குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வைக்கணுங்கிற வேண்டுதல் வச்சுக்கணும்.